திருவாரூர் ஆழித்தேர் நிலையடியில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய அதிபயங்கர விபத்து. அடையாளமே தெரியாமல் உருக்குலைந்த கார். கணவன் மனைவி என 2 தம்பதிகளுக்கு நேர்ந்த சோகம். அவசரமாக ஆம்புலன்ஸில் ஏற்றிச் செல்லப்பட்ட பதைபதைக்கும் காட்சிகள். திருவாரூர் கிழக்கு ராஜவீதியில் 5 தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறுத்தப்பட்டும் சாலை ஓரம் காய்கறி கடைகள் போடப்பட்டும் கீழவீதி பகுதி மிகவும் குறுகலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் வேதாரண்யம் அருகே குரவப்புலம் பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் மற்றும் அவரது மனைவி வான்மதி, சிதம்பர செல்வன் மற்றும் அவரது மனைவி என 4 பேரும் ஒரே காரில் திருப்பாம்புரம் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களுக்கு சென்றுவிட்டு திருவாரூர் வழியாக சொந்த ஊர் திரும்பிக் கொண்டு இருந்துள்ளனர். அப்போது திருவாரூர் ஆழித்தேர் நிலையடி அமைந்துள்ள கிழக்கு வீதியில் வந்தபோது எதிரே வந்த லாரியில் நேருக்கு நேர் மோதியதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கி அதிபயங்கரமான விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் காரில் பயணம் செய்த கணவன் மனைவி 4 பேரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் விபத்தில் சிக்கிய 4வரையும் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த திருவாரூர் போலீசார் தப்பிச் சென்ற லாரி ஓட்டுநரையும் தேடி வருகின்றனர். இந்நிலையில் ஆழித்தேர் நிலையடியில் நடந்த இந்த ஒரு விபத்தால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.